ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு மாடல் பார்த்துருந்தோம். வாட்டர்ஃபால் மாடல் அண்ட் இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல் சொல்லிட்டு ரெண்டு மாடல் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடலில் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு நம்ம சொல்ல போனால் இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் டைப் மாடல். ஐட்ரேட்டிவ் டைப் ஏன்னா நம்ம வாட்டர்ஃபால் மாடலும் நம்ம பார்த்துருந்தோம், இன்க்ரிமெண்டல் மாடலும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்ன அதில் நம்ம மேஜராக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா இட் இஸ் அ லீனியர் ஃப்ளோ, சீக்வென்ஷியல் ஃப்ளோ அப்படிதான் இருந்துச்சு. இன்க்ரிமெண்டல் மாடல்லுமே கூட இட் இஸ் அ லீனியர் ஃப்ளோ அண்ட் இட் இஸ் பேரலல். எக்ஸ்ட்ராவாக பேரலாக ஃப்ளோ ஆகும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்த்தோம். வாட்டர்ஃபால் மாடலும் லீனியர் தான். இதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் மாடல் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் எவல்யூஷனரி மாடல்ஸ் ஆர் ஐட்ரேட்டிவ் டைப் மாடல். யூ கேன் ஐட்ரேட், அந்த ஐட்ரேஷன் இங்கே நடக்கும். ஸோ தே ஆல்சோ டெவலப் மோர் கம்ப்ளீட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர். ஸோ இப்படி நம்ம ஐட்ரேட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இன்னுமே கூட ஒரு கம்ப்ளீட் வெர்ஷன் ஆஃப் தி சாஃப்ட்வேரை நம்மளால கொடுக்க முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ following are the evolutionary process model. So the first one is prototyping model, spiral model, concurrent development model, and it is a final comment on evolutionary model. It is like a summary. ஒரு மூணு கன்சர்ன் இருக்கும் அதில். இந்த மூணு கன்சர்னையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ தேர் இஸ் த்ரீ மாடல்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து 3 மாடல்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸையும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ தி ஃபர்ஸ்ட் மாடல் இஸ் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ப்ரோட்டோடைப்பிங் மாடல் இப்போ நம்ம வந்து வாட்டர்ஃபால் மாடல் பார்த்துருந்தோம், இன்க்ரிமெண்டல் மாடல் பார்த்துருந்தோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட், பிளானிங் ஃபர்ஸ்ட், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட். அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்கணும், ஏன்னா உன்னால் திருப்பி ஐட்ரேட் பண்ண முடியாது. பிளானிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே மாதிரி தான் உன்னால் திருப்பி பிளான் பண்ண முடியாது. கம்யூனிகேட் பண்ணிட்டு, பிளான் பண்ணிட்டு, மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெப்ளாய்மெண்ட் இது எல்லாமே ஒன்ஸ் நீ சொல்லிட்டீங்கன்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் உன்னால நீ சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. அதுதானே நம்ம பார்த்தோம், அதுதானே அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே ப்ரோட்டோடைப் மாடல் நீட் நாட் நோ தி டீடைல்டு இன்புட் அவுட்புட். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லிட்டேன், இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் தான். அப்போது திருப்பி உன்னால் கம்யூனிகேஷனுக்கு வந்துக்க முடியும், பிளானிங்க்கு வந்துக்க முடியும், மாடலிங்க்கு வந்துக்க முடியுன்ற பட்சத்தில் உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு இன்புட் என்ன இருக்கும், டீட்டெயில்டு இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, அதாவது உன்னுடைய தேவைகள் ரொம்ப பக்காவாக தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே தான் இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர், அதாவது பில்டர் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது எனக்கு அந்த வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு வீடு கட்டி கூட நான் சொல்லும்போது அப்போ அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவில் இன்ஜினியர் கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் பிளான் போடுறாங்க. சரி உங்களுக்கு வீடு வேணுமா, இப்போ நான் வந்து ஒரு குவிக் பிளான் ஒன்று போட்டுடுறேன். இப்போ அதை வந்து ரொம்ப குவிக்காகவே ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுத்துறாரு. அதை என்ன பண்ணுறாரு, அவர் ப்ளூ பிரிண்டாகவும் எனக்கு காட்டிடுறாரு. சரி சார், சரி மேடம், நீங்கள் ஒரு வீடு கேட்குறீங்க இல்லையா, ஸோ அப்போ இந்த வீடோட ப்ளூ பிரிண்ட் இப்படி இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அது வந்து ஒரு டெமோ பீஸ் மாதிரி, குட்டி மாடல் மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறாரு. அதை நான் செக் பண்ணிட்டு அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஓகேவா, டெலிவர் பண்றாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், வேண்டாம் இப்போ நீங்க பண்ணதுல எனக்கு பாதி ஓகே, பட் பாதி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் திருப்பி கம்யூனிகேட் பண்றேன் அவர்கிட்ட. திருப்பி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வர நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க பண்ணீங்க இல்லையா இவ்வளவு தூரம், ஸோ அதுல வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க, அந்த இது பண்ணுங்க, மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அகைன் குவிக் பிளான் ஒன்று போட்டு தராரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு தராரு. திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி திருப்பி செக் பண்ணி எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஐட்ரேட்டிவ். அந்த கான்செப்ட் தான் இங்கே ப்ரோட்டோடைப்பிங்கில் நடக்கும். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ அதேதான், in the development process of this model users are actively involved. கண்டிப்பா இதுல டெவலப்பரோட ஒர்க் மட்டும் இருக்காது, யூசருடைய ஒர்க்குமே ஈக்குவலி பார்ட்டிசிபேட்டடா இருக்கும், ஈக்குவலி இன்வால்வ்டா இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டியுமே யூசர் கிளையண்ட் தான் வந்து இது போதுமா போதாதா, மாத்தணுமா மாத்த வேண்டாமான்றத செக் பண்ணி சொல்ல போறாங்க. ஓகே, the development process is the best platform to understand the system by the user. So it is the best platform, performing as a best platform to understand the system by the user, and errors are detected much earlier. Of course இது வந்து இன்னும் நீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாம்பார் பண்ணுறோம், ஒரு ஏதாவது ஒரு டிஷ் மேக் பண்ணுறோம், சாம்பார் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வச்சுருப்போம், ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்போம், அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சாம்பார் மாதிரி எதையோ ஒன்று மேக் பண்ணிட்டோம். இப்போது அதை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம்.
டேஸ்ட் பண்றதுன்னா செக் பண்றதுன்னு வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்றோம். டேஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கு, சில்லி பவுடர் கம்மியா இருக்கு, இல்ல சாம்பார் பவுடர் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, அதுதான் எரர். நான் டிடெக்ட் பண்ணிடுறேன். எனக்கு முன்னாடி அதாவது கஸ்டமர் கிட்ட டெலிவர் பண்றதுக்கு முன்னாடியே ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் மிஸ் ஆகுது, ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற திங்ஸ் என்னாலையுமே செக் பண்ணிக்க முடியும். என் கிளையண்ட்டுமே வந்து அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் எரரை டிடெக்ட் பண்றது. And it gives user feedback for the better solution. Yes, of course. இப்போ நான் கிளையண்ட் கிட்ட செக் பண்றதுக்கு கொடுக்குறேன் இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் இல்லையா, அப்போ என் கிளையண்ட் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி கொடு, இப்போ இது கொஞ்சம் ஆட் பண்ணு, அப்போதான் என் டேஸ்ட்டுக்கு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு வந்து உப்பு ஜாஸ்தியா இருந்தா பிடிக்கும், காரம் கம்மியா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெவலப் பண்ணி கொடுக்கறது. இட் ஐடென்டிஃபைஸ் தி மிஸ்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இது மிஸ் ஆகுது, இது கம்மியாக இருக்குது, இது இருந்தால் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் தி டயக்ராம் ஃபார் எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல். ஹியர் யூ கேன் சி தி கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறோமா, என்ன வேணுன்றத டீட்டெயிலாக சொல்லாமல் இது வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறோமா, அப்போ என்ன பண்ணுறாங்க, குவிக் பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. குவிக் பிளான் போட்டு முடிச்ச அப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஒரு டக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டையும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளூ பிரிண்ட் போட்ட அப்புறமா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுத்து பார்க்குறாங்க, ஃபீட்பேக் கேட்குறாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க. இன்கேஸ் எனக்கு வேண்டாம், இது மாற்றுங்க அதை மாற்றுங்க நான் ஏதாவது சொல்லும் பொழுது மறுபடியும் கம்யூனிகேஷன் பார்ட்டுக்கு போயிடும். மறுபடியும் பிளான், மறுபடியும் டிசைன். இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் தி கஸ்டமர்ஸ் வந்து ஓகே எனக்கு இது போதும், எனக்கு இது பக்காவா இருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா, போதும்ப்பா, ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரைக்கும் இது ஐட்ரேட்டிவ் ஆயிட்டே இருக்கும். Okay, the next point is the software engineer and the customer to better understand what is to be built and when the requirements are fuzzy. Okay, இதுவுமே நான் முன்னாடி சொன்னது தான். ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன தேவைன்றதே தெரியாமல், அதாவது என்ன தேவை, கிளையண்ட்டுக்கு என்ன தேவை, ரெக்வயர்மெண்ட்ஸ் கிளியராக இல்லாத பட்சத்தில் கூட நம்மளால் வந்து கஸ்டமர்ஸை ஆக்டிவாக இன்வால்வ் பண்ண வச்சு ஒரு பெட்டர் சொல்யூஷன் நம்மளால் தர முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு டெவலப்பருக்கும் கிளையண்ட்டுக்கும் ஃபஸ்ட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ப்ரோட்டோடைப்பிங் ஐட்ரேஷன் இஸ் அ பிளான்ட் குவிக்லி அண்ட் மாடலிங் அக்கர்ஸ். அது முன்னாடி சொன்ன மாதிரி டயக்ராம்லேயே நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் அ குவிக் பிளானும் இருக்குது, மாடலிங் குவிக்கும் இருக்குது. ஸோ ஓகேவா, a quick design leads to the construction of the prototype. நம்ம மாடலிங், அதுதான் டிசைன். மாடலிங் குவிக் நடந்த அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் எங்கே போகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு போகுது. So prototyping is developed and then evaluated by the customer. Feedback is used to refine requirements for the software. அதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம ஒரு டிஷ் மேக் பண்ணுறோம், கஸ்டமரை பக்கத்துலேயே நிற்க வச்சுருக்கோம், நான் இது செஞ்சுருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சொல்கிறோம். கஸ்டமர் சொல்கிறாங்க இது கொஞ்சம் ஆட் பண்ண, இது கொஞ்சம் கம்மி பண்ண, இல்லைனா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோ, இது கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய தேவைகளை நம்ம கிட்ட சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுவுமே இங்கே ஈஸியாக நடக்கும். Iteration occurs as the prototype is tuned to satisfy the needs of the customer. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லாத பட்சத்தில் ஐட்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒன் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறமா தான் இது ஸ்டாப் ஆகும் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ இட் எனேபிளிங் தி டெவலப்பர் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் நீட்ஸ் ஹஸ் டு பி டன். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் அந்த டிஷ்ஷை மேக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்னதான் தேவைப்படுது அப்படின்றது புரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களால செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ ஹியர் இஸ் தி டயக்ராம். ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெப்ளாய்மெண்ட். ஸோ இது 5 ஃப்ரேம்வொர்க் ஆக்டிவிட்டீஸ். இது ஐட்ரேட்டிவ் ப்ராசஸில் நடக்கிறதுனால எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல். ஸோ தி நெக்ஸ்ட் திங் இஸ் த ப்ரோட்டோடைப்பிங் மாடல் ப்ராப்ளம்ஸ். எந்த ஒரு விஷயம் அட்வான்டேஜஸ் வச்சிருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ த ப்ரோட்டோடைப்பிங் மாடலுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, the very first thing, the client involvement is more and it is not considered by the developer. Of course, இது நம்மளே நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பண்ண தெரியும், நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம், அது கரெக்டாக தான் இருக்கும்.
இருந்தாலுமே அதை செய்ய சொன்னவங்க, "இது ஏன் இப்படி பண்ற? இது இப்படி பண்ணாத. அத அப்படி மாத்து, இப்படி மாத்துன்னு" சொல்லி நம்மளுக்கு சேஞ்சஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு கோவம் வரும்ல, காண்டாகும்ல. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. நம்மளுக்கு நெறைய டைம்ஸ் நம்மளுடைய கிளையன்ட் இன்வால்வ்மென்ட் ஜாஸ்தி இருக்க, நம்மளுடைய ப்ரொசீஜரே நம்ம மிஸ் பண்ணி அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அண்ட் இட் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ் பிகாஸ் இட் டேக்ஸ் மோர் டைம் ஃபார் டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கான டைமை வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம் இல்லையா? அவங்களுக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ் கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற விஷயத்துக்கு நம்ம ஒரு இது பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். மெனி சேஞ்சஸ் கேன் டிஸ்டர்ப் தி ரிதம் ஆஃப் தி டெவலப்மெண்ட் டீம். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆயிடும். நம்போ கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அத பண்ணி குடுக்குறதுக்கு தான் டெவலப்பர் இருக்காங்க. ஈவன் தோ வில் பி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். இது பண்ணா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஆனா கஸ்டமர் வந்து இத மாத்துங்க, அத மாத்துங்கன்னு சொல்லும்பொழுது, நம்ம ஒரு பில்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஒரு டிசைன். ஸோ அதோடைய ஒரிஜினாலிட்டி மிஸ் பண்ணிடும். இட் இஸ் a thrown away prototype and the user are confused with it. இப்போ ஒரு ஐட்ரேஷன்ல கஸ்டமருக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபைன். செகண்ட் ஐட்ரேஷன்ல கிடைச்சாலுமே சரி, தட் இஸ் ஆல்சோ குட். தேர்ட் ஐட்ரேஷன் போயிடுச்சு, ஃபோர்த் ஐட்ரேஷன் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ஆயிட்டே இருக்கு. பட் ஸ்டில் கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைன்றதே புரிதலே இல்ல அப்படின்னா அது ஒரு வேஸ்ட். அது அது ஒரு வேஸ்ட் ப்ராஜெக்டா தான் போய் முடியும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். And next we are moving into the concept of spiral model. Spiral model கூட prototyping model மாதிரியே தான் இருக்கும். And I'll tell you what is the difference in spiral model. So the first important thing, keyword என்ன அப்படின்னா spiral model நம்ம சொல்லும் பொழுதே the first thing நம்மளுக்கு ஞாபகம் வர்றது it is a risk driven. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த மாடல்ல ரிஸ்கை ஈஸியாக அனலைஸ் பண்ணி அந்த ரிஸ்கை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை இது ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ஸ்பைரல் மாடலில் ரிஸ்க் ட்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரேட்டிங் தி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். So in spiral model, தான் சொன்ன point தான், an alternate solution is provided if the risk is found in the risk analysis. risk analysis பண்ணும்போது in case ஏதாவது risk தென்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு alternative solutions கண்டுபிடிச்சு அதை suggest பண்ணி and also it implemented. It is a combination of prototype and sequential model or linear model or waterfall model. Yes, linear model, sequential model, waterfall model நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி போகும். அண்ட் ஆல்சோ வி கேன் டெல் லைக் திஸ். இப்படியும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது பேக் அடிக்காது, நேராக போகும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்கிறாங்க. இது ஐட்ரேட்டிவும் ஆகுது, லீனியராகவும் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. So in one iteration, all activities are done. For larger projects, the output is small. In case if the output is small அப்படின்னா ஒரு larger projects உடைய அவுட்புட்டை ஒரே ஐட்ரேஷனில் அதால் கொண்டு வர முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Yes, here you can see the diagram of spiral model. ஸோ உங்களுக்கு தெரியுதா இங்கே ஸ்டார்ட். ஸோ இங்கேருந்து இன்கேஸ் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பார்ட்டா, அப்புறமா பிளானிங், அப்புறம் மாடலிங் நடக்குது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட், அகெயின் கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ அன்டில் தி கஸ்டமர் சேஸ் ஓகே என்னுடைய ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஓகே, அன்லைக் அதர் ப்ராசஸ் மாடல் தட் எண்ட்ஸ் வென் தி சாஃப்ட்வேர். எஸ், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோட்டோடைப்பிங்க்கும் ஸ்பைரலுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல் அதர் ப்ராசஸ் மாடல் ஒன்ஸ் இட் இஸ் டன் அப்படின்னா ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிருச்சு, அது கஸ்டமர் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்பைரல் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட அந்த ப்ராஜெக்டோட லைஃப் டைம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்மளால ஐட்ரேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ஸ்பைரல் மாடல் ஒன்றும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மொத்தத்தையும் கிளியர் பண்ணி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சுச்சுவேஷனில் ஒரு ப்ராஜெக்டை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்பைரல் மாடலுமே பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அண்ட் வி ஆல் நோ இட் டிமாண்ட்ஸ் கன்சிடரபிள் ரிஸ்க் அசஸ்மெண்ட், expertise and relies on the expertise for success. So ஒரு better சொல்யூஷனுக்கு இது ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பெட்டர் சொல்யூஷன் இது ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹியர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்பைரல் மாடல். இதில் மேஜராக என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா இட் கேன் பி காஸ்ட்லி டு டெவலப் அ சாஃப்ட்வேர் மாடல். எஸ், அஃப்கோர்ஸ் நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா
சாஃப்ட்வேர் டெலிவர் ஆன அப்புறமா கூட நம்மளால திருப்பி ஏதாவது வேணும்னா கூட நம்ம ஐட்ரேட்டிவ் பண்ணிக்கிறோம் இல்லையா? திருப்பி வந்து ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி பண்ணும்போது அது ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியான விஷயம் தானே இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்ம முடிச்சுருவோம். இது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால கண்டிப்பா இது ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. And the next model is concurrent development model. Concurrent development model நம்மளுக்கு another name நம்ம ரெஃபர் பண்ணோம்னா concurrent engineering. And the word concurrent அப்படின்னா simultaneous-ஆ occur ஆகுறது. concurrent-ஆ occur ஆகுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் concurrent. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் the communication activity has completed in first iteration exists in the awaiting changes state. ஸோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே மாடலிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து தான் உங்களால் பார்க்க முடியும். சரியா? இது மாடலிங், இது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இது வந்து டெப்ளாய்மெண்ட். சரியா? இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், அதாவது இந்த ஸ்டேஜுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கம்யூனிகேஷன் பார்ட்டும் பிளானிங் பார்ட்டும் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரி சரியா? The modeling activity which is existed in none state. None state is none other than the inactive state. அதான் நம்ம none state ன்னு சொல்றோம். சரியா? So while initial communication is completed, then go to the under development state. Under development state is nothing but a construction state. Okay. இப்போ if the customer specifies the changes in requirements, then the modeling activity moves from under development state to awaiting change state. இப்போ என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு, பிளானிங் முடிஞ்சிருச்சு, மாடலிங் ஸ்டேட் தான் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட். அதை வந்து இன்கேஸ் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கும், அதாவது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸாக யூசர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னு சொல்லும்போது அது டக்குன்னு எங்கே போயிடும் அப்படின்னா வெயிட்டிங் சேஞ்சஸ்க்கு போயிடும். ஏதோ ஒன்று வந்து அவங்க மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் போய் உட்காந்துரும். சரியா? இல்லை கஸ்டமருக்கு எதையுமே மாற்ற வேணாம், அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க, பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூக்கு போயிடும். ரிவ்யூ பண்ணுறாங்க, ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. சரி, ரிவ்யூவில் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டன்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்டை கொடுத்துடலாம், டெலிவர் பண்ணிடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஓகே. ரிவ்யூ வராங்க. ரிவ்யூ வந்துட்டு அந்த ரிவ்யூலுமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் லைன் ஸ்டேட் டு தி டீப்பர் ரிவ்யூ பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வேலை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் டன்னுக்கு போயிடுறாங்க. ஒரு ரெண்டு பார்ட் முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் டன்னுக்கு போயிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இது என்னது, இது ப்ரோட்டோடைப், அதாவது எவல்யூஷனரி மாடல் தானே, ஐட்ரேட்டிவ் தானே. இப்போ டன்னுக்கு போயாச்சு, டெலிவரி ஆயாச்சு. திருப்பி வராங்க, வந்துட்டு ஐயோ எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொல்லும்பொழுது திருப்பி டன்ல இருந்து எங்கே போகிறாங்கன்னா வெயிட்டிங் சேஞ்சஸ்க்கு போகிறாங்க. ஓகே, திருப்பி வெயிட்டிங் சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் அண்டர் ரிவிஷன். வெயிட்டிங் சேஞ்சஸ்ல இருந்து எங்க போவாங்கன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. திருப்பி என்னென்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிவ்யூக்கு ஓகேனா டன் ஓகேனா எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லை ரிவ்யூக்கு ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கூட டீப்பர் ரிவ்யூ பண்ணலாம்னா பேஸ் லைன், இல்லைன்னா அதுக்கப்புறமா டன். ஸோ இந்த மாதிரி கன்கரண்டாக பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து கன்கரண்ட் டெவலப்மெண்ட் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்கரண்ட் டெவலப்மெண்ட் மாடலோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் நீட்ஸ் டு பெட்டர் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீம் மெம்பர்ஸ். திஸ் மே நாட் பி அச்சீவ்ட் ஆல் தி டைம்ஸ். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அது சின்ன சின்ன காம்போனன்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட், இது ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட், இது ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த காம்போனன்ட்ஸ் உள்ள வருது. இந்த காம்போனன்ட்ஸ் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்குள்ள வந்துருச்சு. அண்டர் டெவலப்மெண்ட்ல இருந்து ரிவ்யூக்கு போயிடுச்சு. ரிவ்யூல இருந்து பேஸ் லைன் போயிடுச்சு. பேஸ்ல இருந்து டன் போயிட்டு ஒருவேளை எனக்கு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட்டிங் சேஞ்சஸ்ன்னு போயிட்டு அங்கே இருக்கு. இப்போ அது வெயிட்டிங்ல போன உடனே நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. திருப்பி ரிவ்யூக்கு போயாச்சு, பேஸ் லைன் போயாச்சு, டன் போய் அது எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, அண்டர் டெவலப்மெண்ட் போய் டக்குன்னு வெயிட்டிங் சேஞ்சஸ்ல போகிறதுக்குள்ள இது வந்து டக்குன்னு ரிவைஸ் ஆகணும். அப்போ கன்கரண்டா பெர்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நடக்கும்பொழுது பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கணும். யாருக்குள்ள, ஒரு டீமுக்குள்ள பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமான்றதுனா அது குவெஸ்டன் மார்க் தான். எல்லா டைமுமே எல்லாமே கரெக்டாக நடந்துடும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு ப்ராப்ளம்.
And the next point is it requires to remember the status of the different activities. இந்த காம்போனன்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, இந்த காம்போனன்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, இந்த காம்போனன்ட் என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். And the next final comment on evolutionary model. There is a 3 concern. 3 concern இருக்கு. கன்சர்ன்னா நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா அது கவலைன்னு நம்ம சொல்லலாம். கவலைன்னு சொல்லும்பொழுது அது எக்ஸ்ட்ரா கேர் போட்டு இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது கன்சர்ன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தி வெரி ஃபர்ஸ்ட் கன்சர்ன் என்னன்னா ப்ரோட்டோடைப்பிங் மாடல் வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் முன் வைக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஏன் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைப் ஆஃப் ஐட்ரேஷன் நடக்க போகுது நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கும்பொழுது சம்டைம்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மாடல் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் மாடலாகவும் இருக்குது. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து லைக் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லீனியர் லே அவுட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் கன்சர்ன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம இப்போ வந்து நிறைய 4G 5Gலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஜஸ்ட் இமேஜின் இன்னைக்கு தான் 2G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் 2Gயவே கற்றுக்கல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு 2Gயவே எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சடனாக நாளைக்கே 3G, நெக்ஸ்ட் டே 4G அண்ட் டே ஆஃப்டர் நெக்ஸ்ட் டே வந்து 5Gன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இன்னுமே 2G யூஸ் பண்ண கற்றுக்கல. இப்போது அவ்வளோதான் 5G வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடே இல்லை. நான் 2Gயை பழகினா தான் நான் 3G ஸ்பீடுக்கு அடாப்ட் ஆக முடியும். அப்புறமா 4G அந்த மாதிரி நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் நான் போகணும்னா ஐ நீட் சம் ரிலாக்ஸேஷன் டைம். கரெக்டாக? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ரிலாக்ஸேஷன் டைம் இல்லாமல் சாஃப்ட்வேர் எவால்வ்ஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அங்கே ஒரு ஃபெயில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேரோட ஃபால் இருக்கும். அட் தி சேம் டைம் ஜஸ்ட் இமேஜின் அண்ட் another எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஒரு 2G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் 2G இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. இதோட ஒரு 40 years 50 years கழிச்சு தான் another 3G, அதுக்கப்புறமா இன்னொரு 50 years கழிச்சு another 4G அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாகவே இருக்காது இல்லையா. நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லையா. அதுவுமே ஒரு ஃபால் தான் சாஃப்ட்வேருக்கு. ஸோ தட் இஸ் தி செகண்ட் கன்சர்ன். அண்ட் தி தேர்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மேஜர் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் வந்து மேஜர் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா ஃப்ளெக்சிபிளாகவும் எக்ஸ்டென்சிபிளாகவும் இருக்கணும். ரேதர் தென் கிவிங் யூ அ ஹை குவாலிட்டி. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஹை குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதர் தென் தட் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ஷுட் பி வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் எக்ஸ்டென்சிபிள். ஸோ இது ரெண்டுத்துமே தான் மேஜர் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ ஒரு குவிக் ஷார்ட் சம்மரி ஆஃப் டுடேஸ் வீடியோ. எவல்யூஷனரி ப்ராசஸ் மாடல் நம்ம பார்த்தோம். அதில் வந்து இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பார்த்தோம். த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மாடல் இன் எவல்யூஷனரி வந்து ப்ரோட்டோடைப்பிங் பார்த்தோம். ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்பைரல் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ கன்கரண்ட் ப்ராசஸ் மாடல் பார்த்தோம் அண்ட் 3 கன்சர்ன்ஸ் இன் எவல்யூஷனரி மாடல் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் யூனிஃபைட் ப்ராசஸ் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.